சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 நாட்கள் சாப்பிடாமல் மயங்கி விழுந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சமர்கான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், எத்தனை பேர் அங்க வந்திருந்தாங்க? தற்பொழுது சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் சிலர் சிகிச்சையில் இருக்கிறாங்களா? என்ன விவரம்? மேற்கு வங்கத்திலிருந்து கூலி வேலைக்காக சென்னைக்கு வந்த நபர்கள் பசி மயக்கத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த 16ஆம் தேதி மயங்கி விழுந்த நிலையில் அவர்கள் அனைவரும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமர்கான் என்ற நபர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 12 நபர்கள் கடந்த 10ஆம் தேதி கூலி வேலை செய்வதற்காக, அதாவது விவசாய வேலை செய்வதற்காக ரயில் மூலமாக பொன்னேரிக்கு சென்னை வந்து அங்கிருந்து பொன்னேரிக்கு சென்றுள்ளனர். குறிப்பாக ஒப்பந்ததாரர் மூலமாக பொன்னேரிக்கு சென்றபோது அங்கு வேலை எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் அதற்கு முன்னதாக 4 நாட்கள் பட்டினி கிடந்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து தங்களது ஊருக்கே திரும்பி செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கடந்த 3 நாட்களாக பட்டினி கிடந்த நிலையில் 16ஆம் தேதி காலையில் அவர்கள் 5 நபர்கள் பசி மயக்கத்தில் அங்கேயே சுருண்டு விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் ரயில்வே போலீசார் உடனடியாக அந்த 5 நபர்களை மீட்டு அருகில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு அந்த 5 நபர்களுக்கும் தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் போலீசார் விசாரணையில் அந்த 5 நபர்களும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சமர்கான் 35 வயதுடைய சமர்கான், அதே போன்று 50 வயதுடைய மாணிக் கோரி, 33 வயதுடைய சத்யா பண்டிட், 35 வயதுடைய ஆசித் பண்டிட் மற்றும் 52 வயதுடைய கோனாஸ்மித் ஆகிய 5 நபர்கள் என தெரிய வந்தது. இந்த 5 நபர்களுக்கும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மாணிக் கோரி, ஆசித் பண்டிட், கோனாஸ்மித் ஆகிய 3 சில தினங்களுக்கு முன்பாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு பின்பு மேற்கு வங்க அரசின் உதவி மூலமாக இவர்கள் 3 நபர்களும் பத்திரமாக அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதே போன்று மேலும் 2 நபர்கள், அதாவது சத்யா பண்டிட் மற்றும் சமர்கான் ஆகிய 2 நபர்கள் சிகிச்சையில் இருந்து வந்தனர். இந்த நிலையில் தான் சமர்கான் என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இவர் வந்து பட்டினியால் இவரது உடல் நலிவுற்று இவரது உடல் உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டு இவர் உயிரிழந்ததாக தற்போது மருத்துவமனை தரப்பில் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று உயிரிழந்த சமர்கானின் உடலை மேற்கு வங்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக மேற்கு வங்க அரசு உதவி செய்து வருகிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அமைப்புகளும் சேர்ந்து அந்த இளைஞருக்கு உயிரிழந்த சமர்கானின் உடலை மேற்கு வங்கத்திற்கு எடுத்து செல்வதற்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு அவரது உடலானது எம்பார்மிங் செய்யப்பட்டு பின் விமானம் மூலமாக மேற்கு வங்கம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அவர்கள் வந்த 12 நபர்களில் 10 நபர்கள் மேற்கு வங்கத்திற்கு சென்ற நிலையில் தற்போது உயிரிழந்த சமர்கானுடன் மற்றொரு நபர் அவரது மைத்துனன் மற்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவி புரிவதற்காக சென்னையை சேர்ந்த தன்னார்வலர்கள் சிலர் அவரோடு இருந்து வருகிறார்கள். இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கார்த்திகா, அன்பரசன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சென்னையில் உணவின்றி தவித்தவர்களை மீட்டு மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி வைத்த தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி இஸ்ரேல் ஜெபசிங் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். हॉस्पिटल में ऐड किया था तो वहाँ से सारे चिकित्सा चल रहे थे. 15-20 நாளைக்கு முன்னாடி வந்தாங்களாம். அங்கே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வெஸ்ட் மித்னாப்பூரில் சந்திரகோணா என்ற இடத்துல இருந்து அங்கே வேலை பெருசாக இல்லைன்னு இங்கே வேலை தேடி வந்திருக்காங்க. வேலை கிடைக்காதனால அங்கே இங்கே பசியால் இருக்கும்போது ஏதோ நடந்தே வந்து ஸ்டேஷனில் வந்துட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ஷெல்டரில் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் 7-8 பேருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சான். இவர் ஒருத்தர் அப்படின்னா நாம் கி ஒரு நாம் சமர்கான் இவருடைய மச்சான் அவரு. ஸோ அவர் வந்துட்டு இறந்துட்டாரு. நேற்று நைட் இறந்துருக்காரு. லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், அதாவது விவசாயம் பண்ணுவாங்க, கேத்தியில் வேலை வேலைக்காக இது பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு லேண்டு கிடையாது. அவங்க எல்லாம் வேலை தேடி இங்கே வராங்க. மொழி தெரியாது, காசு இல்லாதனால தான் இங்கே வராங்க. இப்போ திடீர்னு ஒரு இந்த மாதிரி கேஷுவாலிட்டி ஆனதுக்கு அப்புறம் எப்படி திரும்பி போறதுன்னு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு காலத்தில் வேலை பார்த்தனால அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட்ல என்ன பிடிச்சி இப்போ அவங்களுக்கு திரும்பி போக ஃப்ளைட்டுக்கு, ஏன்னா டெட் பாடியை ட்ரெயினில் கொண்டு போக முடியாது. ஸோ இப்போ ஃப்ளைட்டுக்கு ஏதோ தெரிஞ்சால் நான் அந்த ஏரியாவில் வேலை பார்த்தேன், இன்னைக்கு நான் காசு கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வராங்க. அதில் எத்தனை பேர் கேஷுவாலிட்டி ஆகுது, எப்படி திரும்பி போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணி பத்திரமா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேஷுவாலிட்டி, ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 வயசுல ஒரு பையன், 9 வயசுல ஒரு பையன், 2 பையனுங்க, ஒய்ஃப் வேலை செய்யலையாம். ஸோ அவங்களால திரும்பி கொண்டு போக காசு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்.
இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு புலம்பெயர் தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த வளர்மதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். சென்னையில் மேற்கு வங்க தொழிலாளி ஒருவர் வேலைக்காக வந்து இங்கு பட்டினி சாவு அடைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது முன்னாள் IAS அதிகாரி ஒருவர் பேசினார். அவர் பேசும்போது சொல்றாரு, இவங்களை கண்காணிச்சு ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு அவசர நிலை வந்துட்டா அவங்கள அங்க அனுப்புறதுக்கான ஒரு கண்காணிக்கிறதுக்கான குழு இல்லை அப்படிங்கிற ஒரு புகாரை வைக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சங்கம் முன்னெடுக்குது? மேடம், ஆக்சுவலா இது வந்து ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா வரக்கூடிய மைக்ரன்ஸ் எல்லாம் புலம்பெயரும் தொழிலாளர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இங்க வர்றாங்க. இப்படி வரும்பொழுது கண்டிப்பா இவர்களை பாதுகாக்க வேண்டியது வந்து அரசின் கடமை. அவங்களுடைய மாநிலமா இருக்கட்டும், மேற்கு வங்காளமா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், 2 இடத்துலையும் வரும்பொழுது இவர்களை பாதுகாப்பது நம்ம அரசின் கடமை. அதோடு வேலைக்கு அழைப்பவர்கள், அவங்க வேலை கொடுப்பவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான உரிமையை வந்து உறுதி செய்யணும். அது வந்து நிறைய நேரங்கள்ல வந்து இங்க உறுதி செய்யப்படுவது இல்லை. அவங்க வந்து எங்க வேலைக்கு போறாங்களோ அந்த ஓனர்ஸ் வந்து அவங்களுக்கான சம்பளத்தை சரியாக கொடுக்கணும். கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு அவல நிலை வந்திருக்காது. ஏன்னா 15 நாளைக்கு முன்னாடிதான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கறது அது அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய புலம்பெயரும் தொழிலாளர்களுக்காக அரசு 2 அரசும் சேர்ந்து ஒரு அவசர மையம் இல்லைன்னா ஒரு காப்பகத்தை உருவாக்கலாம். ஒரு மைக்ரன்ஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த காப்பகத்துல இருந்து வேலை தேடுவதற்கு ஷெல்டர் ஹோம் வந்து மேடம் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்பொழுது சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். தற்பொழுது தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் தொழிலாளர் பட்டினி சாவு அடைந்திருக்கிறார். பொதுவாக புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது? இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாம தடுக்கணும்னா என்னென்ன விஷயங்களை பண்ணணும்? அதான் நான் வந்து இப்போ டிவியில பார்த்தேன். அதுக்காக நீங்க இப்பதான் செய்தி பார்த்தேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இது தொழிலாளர் நலத்துறை டிபார்ட்மெண்ட் இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் அங்க வந்து சாப்பிடாம இருக்கிறாரு, சுத்தி யாருமே பார்க்கலையா, கூட வந்தவங்க கூட ஒரு உதவியும் பண்ணலையா, இல்லைன்னா இந்த ஒரு அவசர உதவின்னு கூட அவங்க போட்டிருக்கலாங்க. உதவி எனக்கு கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். நிச்சயமா யாருனாலும் உதவி பண்ணிருக்காங்க. எதனால இப்படி ஒரு நிலைமை, இது உண்மைதானா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆனா மனிதாபிமானம் குறைஞ்சிட்டே வருதோன்னு எனக்கு தோணுதுங்க. மொழி தெரியாத ஒருத்தவங்க நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்து அவங்க வேலை செய்யணும் பிழைக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அவசர எண்கள் இதையெல்லாம் அவங்களுக்கு சொல்றது யாரு? இதெல்லாம் யாரு கண்காணிக்கணும்? அந்த ரயில்வே ஸ்டேஷன்லன்னு சொல்லும் போது அங்க உள்ள காவல்துறை இருப்பாங்கல்ல, அங்க உள்ள அலுவலகம் இருக்கும். ஏன்னா அவங்க தனியா வரல இல்லையா, கூட வந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து பண்ணிக்கலாமா? நம்ம வந்து பொதுவா பெண்களுக்கு அவசரமா தங்குறதுக்குன்னா எங்களுடைய துறையில எல்லாமே இருக்குது. இது யாருனாலும் உதவி பண்ணிருப்பாங்க. இதனால இந்த நிலைமைன்னு வருத்தமாதாம இருக்குது. யாருமே உதவி பண்ணாம அந்த ஸ்டேஷன்ல இருந்திருக்காருன்னா இது இருக்கு. இவங்க நிச்சயமா வந்து அரசு துறையில யாருனாலும் எங்கனாலும் உதவி பண்ணுவாங்கம்மா. இப்பொழுது அவர் இறந்திருக்கிறார். அவருடைய உடலை அவருடைய சொந்த மாநிலத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இல்லம்மா, நான் இப்ப பேசிடுறேம்மா. அநேகமா அது வந்து இவங்க லேபர் டிபார்ட்மெண்ட் நான் பேசிட்டு அங்க இந்த மாதிரி தகவலை சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லிடுவோம்மா. பண்ணிடுவாங்க உடனே. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம்.